தமிழை மறந்த அண்ணா 1965இல் மும்மொழி கொள்கை நடைமுறையில் இருந்தபோது முதலாவதாக அந்தந்த மாநில மொழியும், இரண்டாவதாக ஆங்கிலமும், மூன்றாவதாக இந்தியும் கண்டிப்பான பாடமாக வைக்கப்பட்டது. 1965இல் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணா இந்திக்கு இடமில்லை என்று இருமொழி கொள்கையை அறிவித்து சட்டம் இயற்றினார். அந்த சட்டத்தில் தமிழுக்கு முதலிடம் தராமல், அதாவது முதல் மொழி தமிழ், இரண்டாவதாக ஆங்கிலம் என்று சட்டம் செய்திருந்தால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கட்டாயமாக்கப்பட்டிருக்கும். ஆனால் அண்ணாவோ தமிழ் மொழி என்று குறிப்பிடாமல் தாய்மொழி என்று சட்டம் இயற்றிவிட்டார். தாய்மொழி என்றதால் தமிழ் மொழி கட்டாயம் இல்லாமல் ஆக்கப்பட்டு ஆங்கிலம் கட்டாயமாக்கப்பட்டது. அதன் பிறகுதான் ஆங்கில வழி கல்வி தமிழ்நாட்டில் பரவ தொடங்கி இன்றைய தமிழ்நாட்டு மாணவர்களில் பெரும்பாலானவருக்கு தாய்மொழியான தமிழும் சரியாக தெரியாமல், ஆங்கிலமும் முழுமையாக அறியாமல் இரண்டும் கட்டான நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஹிந்தி நெவர், இங்கிலீஷ் எவர் என்றெல்லாம் எதுகை மோனையாக பேசிய அண்ணா தமிழ் ஃபார் எவர் என்று சொல்ல மறந்தார்.